இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சந்நியாசிகளின் சாபம் பலித்து விடும் என்று சொல்கிறார்களே, ஒரு தனி மனிதனுடைய சாபத்திற்கு இத்தனை வலிமை உண்டா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். அதற்கான பதிலைத்தான் பார்க்க போகிறோம். ஒரு தனி மனிதனுடைய சாபத்திற்கு பலம் உண்டான்னு கேட்டா நிச்சயமாக பலம் உண்டு. ஒரு தனி மனிதனுடைய சாபம் கண்டிப்பாக பலித்து விடும். ஆனால் அதே நேரத்தில் இவர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. எப்படி கேட்டிருக்காரு? சந்நியாசிகளின் சாபம் பலித்து விடும் என்று சொல்கிறார்களேன்னு சொல்லி. சாபம் கொடுப்பவர்கள் நிச்சயமாக சந்நியாசிகளாக இருக்க மாட்டார்கள். இதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சந்நியாசி என்பவர் ஒரு முற்றும் துறந்தவர். அவருக்கு கோபம் என்பதே வராது. காம, குரோத, லோப, மோக, மதம் ஆச்சரியங்களை துறந்தவர் தான் சந்நியாசி. ஒரு சந்நியாசி என்பவர் முற்றும் துறந்த ஒரு துறவி. அந்த துறவிகள் கண்டிப்பாக யாரையுமே சபிக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கோபங்கிறது வந்தாதனே சாபத்தினை கொடுப்பா. சந்நியாசிகள் சாபம் தரமாட்டார்கள், ஆனால் முனிவர்கள் சாபத்தினை தருவார்கள். முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் சந்நியாசிகளுக்குமான வித்தியாசத்தினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சந்நியாசி என்பவர் அனைத்தையும் துறந்தவர். ஆனால் முனிவர்களும் ரிஷிகளும் அனைத்தையும் துறந்தவர்கள் அல்ல. அவர்கள் நம்முடைய நலனுக்காக போராடி கொண்டிருப்பவர்கள். நம்முடைய நலன் காப்பதற்காக அவர்கள் யாகாதி கிரியைகளை செய்து கொண்டிருப்பவர்கள். முனிவர்கள் ரிஷிகள்னு சொன்னா ஏதோ அந்த காலத்தில் வாழ்ந்தவா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க கூடாது. இந்த காலத்திலும் கூட யாகாதி கிரியைகளை செய்து கொண்டு சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லி உலக மக்களினுடைய நன்மைக்காக யாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களையும் நாம் முனிவர்களாகவும் ரிஷிகளாகவும் தான் பார்க்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருவனை நோக்கி சபிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சாபம் என்பது எதற்காக தெரியுமா இருக்கும்? அவர்களுடைய தனிப்பட்ட நலன் கருதி இருக்காது. இந்த உலக மக்களின் நன்மை கருதி அவர்கள் சபித்து விடுவார்கள். எப்படின்னு சொன்னா, அந்த ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா, அவன் செய்கின்ற தீங்கானது இந்த முனிவரை பாதித்தது போல் மற்றவர்கள் எல்லோரையும் பாதித்து விடக்கூடாது. இந்த உலக மக்கள் இவனிடம் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சாபத்தினை தருவார்கள். இதே போலத்தான் எந்த ஒரு தனி மனிதனும் அவனுடைய சுயநலம் கருதி அவன் தனிப்பட்ட முறையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்காக அவன் சாபத்தினை தந்தால் அந்த சாபம் நிச்சயமாக பலிக்காது. அதே நேரத்திலே தன்னை போல் மற்றவர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, அவர்கள் அனைவரும் இந்த மனிதனிடமிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவன் ஒரு சாபத்தினை தந்தால் நிச்சயமாக அந்த சாபமானது பலித்துவிடும். அதற்கு அவன் சந்நியாசியாகவோ அல்லது ஒரு முனி புருஷனாகவோ அல்லது ஒரு தவ வலிமை மிக்கவனாகவோ ஒரு யாகாதி கிரியைகளை செய்பவனாகவோ இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இப்படி வேணா ஈஸியா புரிஞ்சுக்கலாமே. ஏதோ ஒரு பெண்மணி அப்படிங்கிறவ இருக்காங்க, அந்த பெண்மணி ஒரு ஒழுக்கமற்றவனால் பாதிக்கப்படுகிறார்னு வச்சுக்கும் பொழுது அந்த பெண்மணி ஒரு சாபத்தினை தருகிறார் என்று சொன்னால், நீ எல்லாம் உருப்படவே மாட்ட, நீ நன்னா இருக்க மாட்ட, நீ எனக்கு செஞ்ச இந்த தீங்கு உன்னை அழிச்சிடும் அப்படின்னு சாபத்தை கொடுக்கிறான்னு சொன்னா, அவள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் தனக்காக மட்டும் அந்த சாபத்தினை தரவில்லை. தன்னை போல் மற்ற பெண்கள் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, இவன் மற்றவர்கள் யாரையும் ஏமாற்றி விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த பெண் சபிக்கிறாள். மற்றவர்கள் இவனிடமிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒருவர் சாபத்தினை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த சாபமானது பலித்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட மனிதனுடைய சாபத்திற்கு இத்தனை பலம் உண்டா என்று சொன்னால் நிச்சயமாக பலம் என்பது உண்டு. அவன் வயிறு எரிஞ்சு சாபம் கொடுத்துட்டான்பா அப்படின்னு சொல்றா இல்லையா? வயிறு எரிந்து அப்படின்னு சொன்னா, வயிறு என்ன எரியறதுன்னு சொன்னா அது உள்ள எண்ணெய் ஊத்தியா எரிய விடுவா? அப்படி இல்லை. நம்முடைய உடம்பிற்குள்ளாகவே அந்த ஜட்டராக்னி அப்படின்னு சொல்லுவா. அடி வயிறு எரிய நான் சாபம் தருகிறேன்னு சொல்றான்னு சொன்னா, அந்த அடி வயிற்றிலே அந்த ஜட்டராக்னி என்பது உண்டு. அந்த அக்னிக்கு அத்தனை பலம் என்பது உண்டு. அதனால்தான் அந்த கோபத்திலே வெளிப்படுகின்ற வார்த்தைகளில் கூட
எப்படி சொல்லுவா? வார்த்தைகளில் அனலை கக்குகிறான், அக்னி குழம்பாக அந்த வார்த்தையானது வெளிப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது, அந்த அக்னிக்கு நம்முடைய வயிற்றிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த உஷ்ணம் நிறைந்த அந்த அக்னிக்கு அத்தனை சக்தி என்பது உண்டு. அவ்வாறு வயிறெறிந்து கொடுக்கப்படுகின்ற சாபமானது நிச்சயமாக பலித்துவிடும். நம்ம தெரியாம, சார் நான் அதில் அந்த தப்பே பண்ணலை, ஆனால் அந்த அம்மா என்னை தெரியாமல் சபிச்சிட்டா, நான் அந்த தப்பை பண்ணலைனா கூட யாரோ செய்த தப்பிற்காக நான் அங்கே முன்னிறுத்தப்பட்டு விட்டேன், என்னை அந்த சாபம் தாக்குமான்னு சொன்னால் நிச்சயமாக தாக்காது. எவர் ஒருவர் அந்த தவறினை செய்திருக்கிறார்களோ அவர்களை நோக்கித்தான் அந்த அம்பானது பாயுமே தவிர, அவர்கள் நம்மை நோக்கி எய்திருந்தாலும் கூட நாம் அந்த தவறை செய்யாதிருக்கின்ற பட்சத்திலே நாம் அதிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். அந்த சொல்லம்பானது நேராக எவர் அந்த தவறினை செய்தாரோ அவரை நோக்கித்தான் பயணிக்கும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முடிந்தவரை நாம் என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு தவறு நடக்கின்ற இடத்திலே நாம் இருக்கக்கூடாது, நாம் விலகிச் செல்வதுதான் நமக்கு நன்மையை தரும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.